இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்தில், வெட்கப்பட்ட இடத்தில், தலைகுனிந்த இடத்தில் நான் உங்களுக்கு புகழ்ச்சியை கீர்த்தியையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் நிந்திக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் வாசியுங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன், புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்துல, தலைகுனிந்த இடத்துல, கூனி குறுகி போன இடத்துல, அவர்கள் பெயர்கள் கூட சாப வார்த்தைகளாய் பயன்படுத்தப்பட்ட இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன எல்லா இடத்திலும் அவர்களை சாபமாய் பார்த்தார்கள். இன்றைக்கும் அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னுடைய நிலைமையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழும்பி கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டினார். நேற்றைய தினத்தில் மாதத்தின் 1வது நாள் கூடுகையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இப்பொழுதும் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழும்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ததை நாம் பார்த்தோம். சுட்டி காட்டினார்கள், பாவத்தை சுட்டி காட்டினார்கள். எதனால் இந்த சிறையிருப்பு, இந்த அவமானம் ஏற்பட்டது என்பதை சுட்டி காட்டினார்கள். சிறையிருப்பு என்பது நாட்கள் போக போக தானாகவே மாறிவிடுகிற காரியம் அல்ல. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 36வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 70 வருஷம் முடியும் மட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ 70 வருஷம் முடிஞ்ச உடனே சிறையிருப்பு மாறிடுமா? சில பேர் சொல்லுவாங்க, நாட்கள் போக போக எல்லாம் மாறிடும், எல்லாம் எத்தனை நாள் இப்படியே இருக்கும், எல்லாம் மாறிடும். உண்மைதான். ஆனால் அந்த நாட்கள் போகிற அந்த சமயத்தில், உருண்டு ஓடுகிற அந்த சமயத்தில் கர்த்தர் அந்த இடத்தில் தன்னுடையவர்கள் எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பு 70 வருடங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தன் தீர்க்கதரிசியின் வாயிலாய் சுட்டி காட்டினார். அதன் முடிவில் கர்த்தர் அவர்களை விசாரித்து தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பத்தக்கதான காரியத்தை செய்தார். ஆனால் அந்த 70 வருடத்தின் நடுவில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் எழும்பி கர்த்தருக்கென்று கிரியை நடப்பித்தார்கள். அப்படிதான் சிறையிருப்பின் வேளையில், நிந்திக்கப்படுகிற வேளையில் கர்த்தர் உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எழும்பி கர்த்தருக்கென்று கிரியை செய்ய வேண்டும். அதில் முதல் காரியம்தான் பாவத்தை சுட்டி காட்டுதல், அக்கிரமத்தை சுட்டி காட்டுதல். ஏன் இந்த சிறையிருப்பு என்ற காரியத்தை சுட்டி காட்டி அவர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புதல் என்று சொல்லி முதல் காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் 2வது மிக முக்கியமான மற்றொரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செயல்பட்ட விதம், கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், நிந்தனைக்கு நேராய், அவமானத்துக்கு நேராய் தள்ளப்பட அவசியமற்றவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி கிரியை செய்தார்கள். அவர்கள் செய்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால், அதை ஆரம்பத்திலிருந்தே ஒரு கூட்டம் செய்து கொண்டே வந்தது. இன்னும் ஒரு கூட்டம் நடுவில் செய்ய துவங்கினது. இன்னும் ஒரு கூட்டம் சிறையிருப்பின் வேளையில் செய்ய ஆரம்பித்தது. இப்படிதான் கர்த்தர் நமக்கும் இந்த காரியத்தில் எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில்
முதல் வசனத்தில் வாசியுங்கள். என் தலை தண்ணீரும் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இரவும் பகலும் அழுவேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், பாவத்தை கண்டித்து உணர்த்தினார்கள், சுட்டி காட்டினார்கள். அதோடு கூட அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், தங்கள் ஜனங்களின் துன்மார்க்கமான வாழ்க்கையை கண்டு, கேடான வாழ்க்கையை கண்டு, கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் வந்து இடைப்பட்டும் துணிகரம் கொண்டு பாவம் செய்தவர்களை கண்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்டு தேவ சன்னிதானத்திலே தங்கள் உள்ளத்தை ஊற்றி அழுது கொண்டே இருந்த ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்த இரண்டாவது காரியம் அது என்ன? கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தை தேடினார்கள். தங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே ஏறெடுக்க ஆரம்பித்தார்கள். அதில் மிக குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிறையிருப்பு துவங்குவதற்கு முன்பாகவே அந்த மனிதன் கண்ணீர் வடிக்க துவங்கினான். யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக. தன் கண்களுக்கு நேராகவே அக்கிரமத்தை பார்க்கிறார், அநியாயத்தை பார்க்கிறார், தன் ஜனங்களுடைய துணிகர வாழ்க்கையை பார்க்கிறார். துணிந்து கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்கிறத பார்க்கிறார். துணிந்து குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்கிறாங்க, விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லி துணிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் அழ ஆரம்பிக்கிறார். அழுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் தேவ சன்னிதானத்திலே தங்கள் இருதயத்தை ஊற்றி, உள்ளத்தை ஊற்றி அழுது மன்றாடுகிற மன்றாட்டு வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே, மகளே, உன் குடும்பத்தில் நீ அக்கிரமத்தை பார்க்கிறல்ல, அநியாயத்தை பார்க்கிறல்ல, ஒருவேளை உன் கணவனோ அல்லது உன் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது உன் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது நீ பார்க்கிறல்ல, அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, உன் கண்கள் கண்ணீரினால் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட நீ தேவ சன்னிதானத்தை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது, சிறைப்பட்டு போனது என்று என் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்லுகிறார். என் கண்கள் கண்ணீரை சொரியும் என்று சொல்லுகிறார். மறைவிடத்தில் போய் அழுகிறாராம். மறைவிடத்தில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு போய் அழுகிறாராம். தன்னுடைய ஜனங்களுக்காக தேம்பி அழுது தேவ சன்னிதானத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறாராம். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறவங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, உங்கள் கண்கள் தேவ சமூகத்திலே கண்ணீரை பொழியட்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய துன்மார்க்க வாழ்க்கை மாறணும்னா உள்ளத்தை ஊற்றி ஜெபிங்க ஆண்டவருடைய சமூகத்தில். உங்கள் கணவனுடைய துன்மார்க்க வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மனைவியுடைய துன்மார்க்க வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே கொட்டப்படட்டும். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னால் அதுக்கு பின்பாக அந்த திரை மறைவில் அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுவதற்கு பின்பாக மறைந்திருந்து ஊழியம் செய்த மகிமையான பாத்திரங்கள் சுட்டி காட்டினது மாத்திரமல்ல, மறைவில் போய் கண்ணீர் விட்டு கதறினாங்க. மகனே, மகளே, சற்று நிதானித்துப்பார். உன் கண்ணீர் எதற்காக இருக்கு? உன் பாடுகள் நிமித்தம் தான் நீ கண்ணீர் வடிக்கிற. உன் பிரச்சனை நிமித்தம் தான் நீ கண்ணீர் வடிக்கிற. சுயநலமான ஒரு கண்ணீராய் உன் கண்ணீர் காணப்படுகிறது. ஆனால் உன் குடும்பத்திற்காக நீ கண்ணீர் வடித்தது உண்டா? உன் பிள்ளைகளுடைய துன்மார்க்க வாழ்க்கைக்காக நீ கண்ணீர் வடித்தது உண்டா?
துணிகரம் கொண்டு இன்றைக்கு பல பேர் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுவார், ஆனா துணிந்து செய்வாங்க. அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவம் எரேமியா தீர்க்கதரிசியின் உள்ளத்தை உடைக்கிறது. மறைவில் போய் கண்ணீரோடு கூட தேவ சன்னிதானத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். அந்த ஜெபம் சாதாரண ஜெபமா இல்லை, எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது அது கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க. எரேமியாவின் ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது பாருங்க. 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தரே அதை குறித்து வரிசைப்படுத்துகிறார். எரேமியா சாதாரண போய், ஆண்டவரே அவங்கள மன்னிங்க, ஆண்டவரே அவங்க இப்படிலாம் அக்கிரமம் செய்கிறாங்க, மன இறங்குங்க ஆண்டவரே, சாதாரணமாக சொல்லிட்டு வரல. எப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள். 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். அந்த ஜெபத்தில் என்னெல்லாம் இருந்தது பாருங்க. நீ இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாத, விண்ணப்பம் பண்ணாதன. விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். அடுத்து என்ன பண்ணாரா, மன்றாடினது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணாரு, கெஞ்சினாராம். இந்த கெஞ்சுதல் என்கிற அந்த ஜெபம் எனக்கு தெரிஞ்சு எரேமியா தீர்க்கதரிசி மோசே இடத்துல தான் கற்றுக்கொண்டு இருப்பார். ஏன்னா மோசே தான் தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தனை ஏறெடுத்த மனிதன். கெஞ்சி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே உங்கள் தாசர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை கொஞ்சம் நினைத்து பாருங்க. உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆண்டவரே, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபை எவ்வளவு பெரியது, அவங்க நிமித்தம் உங்களுக்கு மன்னிப்பு பாராட்டுங்க. பரிந்து பேசுகிறார். தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க சாதாரணமான ஜெபம் இல்லை. எத்தனை வார்த்தைகளை அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. 1 விண்ணப்பம், 2வது மன்றாட்டு, 3வது கெஞ்சுதல், 4வது பரிந்து பேசுதல். இத்தனை காரியத்தையும் தேவ சன்னிதானத்தில் செய்தார். மகனே மகளே, இன்றைக்கு உன் கண்கள் தாறுமாறான பார்க்குதே. உன் குடும்பத்தில் சில பேர் அக்கிரம காரியங்களை துணிந்து செய்கிறாங்களே, நீ என்ன செய்கிற, அந்த இடத்துல நீ என்ன செய்கிற? அவங்களுக்காக நீ கண்ணீர் வடித்தது உண்டா? அவங்களுக்காக போய் மறைவில் போய், வசனத்தில் வாசித்தோம், நான் மறைவில் போய் என் கண்கள் கண்ணீரை சொரியும் அப்படின்னு சொல்கிறார். மறைவில் போய் என்ன பண்ணுறாராம், கண்ணீர் வடிக்கிறாராம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கிற கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தெரியுமா? கர்த்தரின் மந்தைக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார். இது எரேமியா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்தார் நினைக்கிறீங்களா? இல்லை, மற்றும் ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார் பாருங்க. மற்றும் ஒரு கூட்டம் அதே காலகட்டத்தில் நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை தியானிக்கும் பொழுது அதில் மிக குறிப்பாக எரேமியா, எசேக்கியேல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டவைகள். அவர்களும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் மற்றும் ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நெற்றியிலே அடையாளம் போடு. கர்த்தர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்க. எருசலேம் நகரம் எங்கும் நீ ஊடுருவப் போய். 2 கூட்டத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டுறார் கர்த்தருடைய ஆவியானவர். எருசலேமில் வாசம் பண்ணின 2 வகையான கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 2 வகையான கூட்டம். ஒரு கூட்டம் எப்படிப்பட்டதா? வாசிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும். பாருங்க, அப்ப எருசலேம் நகரத்துல ஒரு கூட்டம் என்ன செய்தது? சகல அருவருப்புகளையும் செய்தது. எருசலேம் நகரம் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள்.
நெகேமியாவின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எருசலேமுக்கு மற்றும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பரிசுத்த நகரத்தில் ஒரு கூட்டம் அக்கிரமத்தை துணிந்து செய்தது. அந்த எருசலேமில் தான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. ஆலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பலியிடுதல் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு வாரமும் வாசிக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதான்? துணிகரம், பயங்கர துணிகரம். துணிந்து பாவத்துக்கு போவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எருசலேமில் காணப்படுகிற எருசலேம் என்பது சபைக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபைக்கு வந்தோம் ஒரு கூட்டம் துணிகரம் கொண்டு பாவத்துக்கு போவோம். துணிந்து போவோம். வெறிக்கும், குடிக்கும், சினிமா, சீரியல் சொல்லி தைரியமா போவோம். கெட்ட நண்பர்களோடு கூட தங்க நேரத்தை செலவழிப்பாங்க, கெட்டதை பார்ப்பாங்க, அருவருப்பானதை தங்களுடைய மொபைல்ல பார்ப்பாங்க, டிவியில பார்ப்பாங்க, அருவருப்பான காரியத்தை பேசுவாங்க, அருவருப்பான களியாட்டுகளில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. தகாத நண்பர்களோடு கூட, தகாத உறவுகளோடு கூட பேசிக்கொண்டிருப்பாங்க, உரையாடுவாங்க, தொட்டு தீட்டுப்படுவாங்க. ஆனா எங்க தான் இருந்தாங்க? எருசலேமில் ஆவிக்குரிய சபையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் அக்கிரமத்தை துணிந்து செய்கிற ஒரு கூட்டம். என்ன சொன்னாலும் கேட்காது. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டாலும் கொஞ்சம் கூட தெய்வ பயன்றது அவங்களுக்குள்ள இருக்காது. தைரியமா போவான், தைரியமா பாவத்தை செய்வான், தைரியமா பாவத்தை. என்ன நடக்க போகுது பார்த்துடலாம். என்னதான் கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டாலும் சரி, சோம்பேறித்தனம் மாறாது, திருட்டுத்தனம் மாறாது, கெட்ட புத்தி மாறாது. எல்லாத்தையும் தைரியமா செய்யறது. வட்டிக்கு விடுற தொழில் என்னதான் சொன்னாலும், அது சாபத்தை கொண்டு வரனாலும் அதை பத்தி நான் கவலை இல்லை, நான் செய்வேன். துணிந்து செய்தல். எங்க தான் வசம் பண்ணாங்க? எருசலேமில் ஆவிக்குரிய சபையில் கர்த்தருடைய வார்த்தை பலமாய் பிரசங்கிக்கப்படுகிற அந்த இடத்துல தான் ஒரு கூட்டம் துணிந்து தன் சரீரத்தை தீட்டுப்படுத்துது. எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டாலும் குடும்ப காரியங்கள் அக்கறை இல்லை, பொறுப்பற்ற தன்மை, சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. குடும்ப காரியங்களை விசாரிக்கிறது இல்லை, குடும்ப தலைவன் விசாரிக்கிறது இல்லை, குடும்ப தலைவி தன் பிள்ளைகளை விசாரிக்கிறது இல்லை. சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை, பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை. எல்லாம் எருசலேமில் தான் இருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு பகுதியை கர்த்தர் காட்டுறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த தேவ செய்தியை ஒரு பிரசங்கமாக கேட்டுட்டு தயவுசெய்து கேட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்படுகிறார். என்னோடு கூட அழுகிற ஒரு கூட்டம் எனக்கு வேணும்னு சொல்றார் கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து அழுத ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட அழுது மன்றாடின ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். அதே எருசலேமில் மற்றும் ஒரு பகுதியில் என்ன நடைபெறுகிறது? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடு. மற்றும் ஒரு கூட்டம் என்ன செய்தான்? பெருமூச்சு விட்டு அழுவுதான். எதுக்காக பெருமூச்சு விட்டு அழுகுறாங்க? இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், இவ்வளவு வார்த்தையை கேட்டோம், இவ்வளவு கர்த்தர் தனிப்பட்ட முறையில் கண்டித்து உணர்த்தி காட்டியும் துணிந்து போய் இந்த பாவத்தை செய்கிறாங்களே, துணிந்த அக்கிரமத்தை செய்கிறாங்களேன்னு சொல்லி மன உடைந்து போய் தேவ சன்னிதானத்தில் தங்க உள்ளத்தை ஊற்றி அழுகுறாங்களாம். அவங்க கண்ணீரின் துளிகள் அவங்களுக்காக இல்லை. யாருக்காக? எருசலேமில் அக்கிரம கிரியை நடப்பிக்கிற ஜனங்களுக்காக தங்க உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்களாம். ரெண்டு கூட்டம் மகளே, சற்று யோசித்துப்பார். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறன்னு யோசித்துப்பாரு. சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் என்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கும்பொழுது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த சிறையிருப்பு திருப்பப்படுவதற்கு பின்பாக மறைந்திருந்து ஊழியம் செய்தவர்களுடைய ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கிறதே,
மறைந்திருந்து ஊழியம் செய்தவர்களுடைய ஆழமான அர்ப்பணிப்பு மாத்திரம் அல்ல, இந்த தியாகங்கள் இருக்கிறதே. தங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணல, தங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணல, மற்றவர்களுக்காக அவங்களுடைய கண்கள்லேருந்து ஒரு துளி கண்ணீர் அப்படி வெளியில் வருதுன்னா அது அவங்க சுயநலத்துக்காக இல்லை, என் எருசலேமுக்காக, என் ஜனங்களுக்காக. மகனே மகளே, உன்னை நான் மற்றவங்களுக்காக அழுவ சொல்ல, உன் மகனுக்காக அழுவு, உன் மகளுக்காக நீ அழுவு, உன் கணவனுக்காக நீ அழு, உன் மனைவிக்காக கண்ணீரிட்டாளு, உன் பிள்ளைகளுடைய துன்மார்க்க வாழ்க்கைக்காக கண்ணீரிட்டாளு, உன் கணவனுக்குள் காணப்படுகிற துணிகரத்துக்காக தேவ சமூகத்திலே மன்றாடு மன்றாடு மன்றாடு, ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடு. உன் பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற அருவருப்பான வாழ்க்கைகள், எவ்வளவு சொன்னாலும் செல்போனை கீழே வைக்காம அதில் அப்படியே அடிக்ட் ஆயிருக்கிறாங்களே, எவ்வளவு பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற கொடூரமான காரியங்கள், மூர்க்கதனம். சில பிள்ளைகளுக்குள்ள மூர்க்கதனம் பயங்கரமாக இருக்கு. பெற்றோர்கள் கண்டித்தாலும் மூர்க்கதனம் அப்படியே எழும்புது. மூர்க்கதனம் எழும்புது. பெற்றோர்கள் கண்டித்தா உடனே ஒரு மூர்க்கதனம், எதிர்த்து பேசுதல். அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. கர்த்தர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்பொழுது திரும்பி பார்த்து அதுதான் சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மகனே மகளே, இந்த கடைசி நாட்கள் உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருவின் பாவ காரியங்கள் உலகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. எருசலேமுக்குள்ளும் அது ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த நகரத்துக்குள்ளும் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் துணிகரம் கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் எப்படி அந்த வார்த்தையை தூங்குறார் பாருங்க. 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிங்க. நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரா எரேமியாட்ட? என்ன சொல்றாரு? நீ இந்த ஜனத்துக்காக என்ன பண்ணாத, நீ ஜெபம் பண்ணாதன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத. நீ ஜெபமே பண்ணாதன்னு சொல்லல. என்ன சொல்றாரா? இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத. ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த நகரத்தில் என் வார்த்தையை கேட்டும் துணிந்து போதே. துணிகரம் கொண்டு போய் அசுத்தமானதை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியான அந்த காலை வேளையில் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? மறைவில் போய் உன் குடும்பத்துக்காக அழு, உன் குடும்பத்துக்காக கண்ணீர் விடு, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக முழங்கால் படிட்டு தேவ சன்னிதானத்தில் உன் கரங்களை விரித்து ஜெபிக்க ஆரம்பி. நீ உன் பிள்ளைகளுடைய ஒரு முகத்தை தான் நீ பார்க்கிற. உன் குடும்பத்தார் வாழ்க்கையில் நீ பார்க்கிற ஒரு பகுதியை தான் நீ பார்க்கிற. ஆனால் திரை மறைவில் அவர்கள் செய்கிற காரியம் உனக்கு தெரியாது. அவளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் உனக்கு தெரியாது. இன்றைக்கு எருசலேமில் இப்பொழுது தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒரு கூட்டமான கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். ஆனால் ஆராதனை முடிஞ்சு வெளியே போனோன்னே எத்தனை பேர் அக்கிரமம் செய்ய வேகமாக ஓடுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் பாவம் செய்யறதுக்கு துணிந்து போவாங்க தெரியுமா? தைரியமாக போவாங்க, உரங்கொண்டு போவாங்க. எதை பற்றி அவங்களுக்குள்ள கவலை இருக்காது. தைரியமாக போய் பாவத்துக்குரிய காரியத்தை போய் தைரியமாக தொடுவாங்க. உலக மனிதனுக்கு பாவத்தை கற்றுத்தர அளவுக்கு இன்னைக்கு எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் கைத்தேறினவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? துணிகரம். கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மறைவில் போய் கண்ணீர் வடித்து மன்றாடு என்று சொல்லுகிறார். மன்றாட்டு வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. செப்பனியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அவங்க எங்கே நிந்திக்கப்பட்டாங்களோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் மாற்றினார். அதுக்கு பின்பாக எத்தனை பேர் கண்ணீர் வடித்து அழுதாங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்து அழுதது. மகனே மகளே, உன் குடும்பத்துக்காக கண்ணீர் வடித்தாலே உன் சுயநலமான கண்ணீர்கள் மாறட்டும். உலக காரியத்துக்காக நீ ஏங்குகிற காரியங்கள் மாறட்டும். உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடி. உன் கணவனுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடி. உன் மனைவியுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் மன்றாட ஆரம்பி. உன் பெற்றோர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பி. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில்
ஒரு கூட்டத்தின் ஏக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் எதை வாங்கலாம், எதை சேர்க்கலாம், இன்றைக்கி லீவ் கிடைச்சிதா எங்கே புறப்பட்டு போகலாம், எந்த இடத்துல போய் நேரத்தை செலவழிக்கலாம், இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்களாம் எங்கே தான் இருக்கிறாங்க? எருசலேமில் தான் இருக்காங்க. எருசலேமில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த எருசலேமில் ஒரு கூட்டம் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. மீண்டுமாய் வாசியுங்கள். எசேக்கியேலின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் அந்த வார்த்தை பாருங்க, சகல அருவருப்புகள் எல்லாவித அருவருப்புகளும் எங்கு காணப்பட ஆரம்பித்து விட்டது? எருசலேமில் காணப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கி நம்ம இது சாத்தியமாக நம்ம யோசிக்கிறோம், இப்படிலாம் நடந்திருக்குமா? இன்றைக்கு தற்போதைய காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள். அந்த செல்ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது? சகல அருவருப்புகளும் இருக்கா இல்லையா? எல்லாவித அருவருப்புகளும் இருக்கு. கணவன் ஓயாமல் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான், இல்லை மனைவி ஃபோனை கீழே வைக்காமல் நோண்டிகிட்டே இருக்கா, இல்லை பிள்ளைங்க கீழே வைக்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனது ஆட்டம், எவ்வளோ சொல்லிவிட்டு அது கேட்கல, அது தலையெழுத்து அப்படி இருந்ததுன்னா எப்படியே போய் சீர்கெட்டு போட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? எரேமியாட்ட சொன்னார், இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் செய்யாத அப்படின்னு சொன்னார். அதனால் எரேமியா விண்ணப்பம் பண்ணாமல் போயிட்டாரா? எரேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பு துவங்குவதற்கு முன்பாக அந்த மனிதன் அழத் தொடங்கினார். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதும் அழுது கொண்டே தீர்க்க தரிசனத்தை சொன்னார். தன் ஊழியத்தை செய்யும் பொழுதும் அழுது கொண்டே ஊழியத்தை செய்தார். பிரசங்கிக்கும் போது அழுது கொண்டே பிரசங்கித்தார். சிறையிருப்பு வந்துவிட்டது, தேவ ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டாங்க, கண்ணீர் வடித்து கதற ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் விடுதலையை வாங்கி கொண்டு போல, மாறாக என் ஜனங்களோடு நானும் சிறையிருப்புக்கு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறாரு. சிறையிருப்புலையும் அழுது கொண்டே போகிறார். சிறைப்படுத்தப்பட்ட இடத்தில் அந்த மனிதன் மௌனமாக இருக்கவில்லை, தேவ சமூகத்தில் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். இப்படி தான் ஒரு கூட்டம் தொடர்ந்து மன்றாடிக்கொண்டே இருப்பாங்க. சற்று யோசித்து பாருங்க, எரேமியா கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுதே சிறையிருப்பில் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கும் மற்ற தேசங்களுக்கும் சிதறண்டு போகிற அந்த சமயத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போகும்பொழுது போகும்போது எரேமியாவுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பேன், எவ்வளோ ஜெபித்திருப்பேன், என் ஜெபெல்லாம் தோல்வியாச்சே, இனிமே நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கல. தொடர்ந்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபித்தாரே? புலம்பலின் புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரத்தில் 50வது வசனத்தில் வாசியுங்கள். என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறதா? 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பெற்றோர்களே உங்களோடு கூட இடைப்படுகிறார். மகனே மகளே உன்னோடு கூட இடைப்படுகிறார். உன் குடும்பத்தில் அலங்கோலத்தை பார்க்கிறல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிறல்ல, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு இடைப்பட்டாலும் மாற்றலாத கூட்டத்தை நீ பார்க்கிறல்ல, உன்கிட்ட கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 19வது வசனத்தை வாசிங்க. எழுந்திரு ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பசியினால் மூர்ச்சித்து போறாங்களாம். அன்றைக்கு எழுத்து ரீதியாகவே அங்கு ஏற்பட்ட அந்த பஞ்சம், இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, பிள்ளைகள் மூர்ச்சித்து போய் கொண்டிருக்கிறாங்க. எதனால? ஆவிக்குரிய உணவு இல்லாமல் மூர்ச்சித்து போய் கொண்டிருக்கிறாங்க. செல்போனுக்கு நேரத்தை கொட்டி கொடுக்கும் பிள்ளைங்க, பல மணி நேரம் தரும். பாய் ஃப்ரெண்டுக்கு நேரத்தை தரும், பல மணி நேரம் போன்ல பேசி கொண்டிருக்கோம், உரையாடும். நான் ஒரு கல்லூரியில் வேலை செய்த பொழுது காலையில் எனக்கு 6:30க்கு பஸ் வரும். கேம்பஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு 8 அல்லது 8:15 ஆகும். கரெக்டாக நான் அந்த காசிமேடு சிக்னலில் தான் எனக்கு அந்த பாயிண்ட், அங்கே தான் நான் நிற்பேன். நான் ஏறுறதுக்கு முன்பாக டோல்கேட்டில் ஒரு சில பிள்ளைகள் ஏறி இருப்பாங்க.
என்னுடைய சீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு வாலிப பெண் பிள்ளை அமர்ந்திருப்பா. நான் ஏறும்பொழுதே அந்த பொண்ணுடைய கையில் ஃபோன் இருக்கும், பேசி கொண்டு இருப்பா. நான் என்ன பண்ணுவேன், ஏறி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவேன், வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கடைசியாக வந்து ஒரு 1/2 hour இருக்குது, இல்லை ஒரு 1/4 மணி நேரம் இருக்குன்னா அப்படின்னா என்ன பண்ணுவேன், சரி கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படி கண்களை மூடி தூங்கிட்டு கரெக்டாக கேம்பஸ்குள்ளே என் பஸ் அப்படி நுழையும் பொழுது அந்த டேர்ன், ஒரு பெரிய டேர்ன் ஒன்று எடுப்பாங்க, டக்குன்னு எந்திரிச்சிடுவேன். அப்போ பார்த்தாலும் அந்த செல்ஃபோன் கீழே இருக்காது. குறைந்தது 1.5 அல்லது 1.25 மணி நேரம் அந்த பொண்ணு யார்கிட்ட தான் பேசி கொண்டு இருப்பா, தன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கொண்டே இருப்பா. அந்த பக்கம் பசங்களை பார்த்தா என்ன பண்ணுவான், ஃபோனை கீழே வைக்க மாட்டான், தன் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அவங்களாம் கர்த்தரை அறியாதவங்க மகனே, கர்த்தரை அறியாதவங்க மகளே. எருசலேமில் பரிசுத்த நகரத்தில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்கு, ஆனால் பசியினால் மூர்ச்சித்து போறிய வேதத்தை வாசிக்காம, வேதத்தை வாசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கா? உன் நண்பர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க உனக்கு நேரம் இருக்கு? மற்ற கதைகளை பேசுவதற்கு நேரம் இருக்கு? ஒரு நாளை குறித்து இந்த நாளில் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு நாளை எப்படியெல்லாம் செலவழிக்கலாமோ அந்த அளவுக்கு செலவழிக்க முடியுது. ஆனால் வேதத்துக்கும் நேரத்தை செலவழிக்கிறியா மகனே, மகளே? மூர்ச்சித்து போய் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்காக எழுந்திரே. முதல் ஜாமத்தில் உன் கரங்கள் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. கண்ணீர் வடிக்கிற கூட்டம் கர்த்தருக்கு தேவை. குடும்பத்தின் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் மன்றாட்டு வீரர்கள் அவசியம். மன்றாடுகிற கூட்டம்தான் சிறையிருப்பை மாற்றுவார்கள். தேவ சன்னிதானத்திலே உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்கள் தான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருவாங்க அந்த இடத்துல. எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசி ஆரம்பத்திலிருந்தே ஜெபித்தார். தன் கடைசி மூச்சு போகிற வரையிலும் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தார். மற்றும் ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். அந்த கூட்டம் எசேக்கியேலின் புத்தகத்தில் காணப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் அவர்களுடைய அடுத்த கட்ட நிலை என்ன என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மறைமுகமாக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி மன்றாடுகிற மன்றாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். எருசலேமின் வீதிகளில் போய் தேடி பாருங்க. நியாயத்தை தேடுகிற மனுஷன் உண்டா, நீதியை தேடுகிற ஒரு மனுஷன் உண்டா? அதாவது என்ன தேடுற மனுஷன் யாராவது இருக்கிறானா? ஒவ்வொரு தெருவா போய் தெருவா போய் பாருங்கய்யா, தெருவா போய் பாருங்க. நீ யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மள்ட்ட சொல்ற காரியம் தான். தெருவா நம்ம போய் பார்த்தா நம்ம என்னதான் பார்க்கிறோம்? ஒவ்வொரு மூலையிலும் முடுக்குகளையும் வாலிப பிள்ளைங்க ஒன்னா இணைந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? செல்போன்ல உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பான், இல்லாத தகாததை பார்த்து கொண்டு இருப்பான், இல்லை தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், அல்லது கேளிக்கை விடுதிக்கு மொத்தமாக புறப்பட்டு போவான். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பெண்கள் ஒரு பக்கம் கூட்டமாக உட்கார்ந்து 4 குடும்பத்தை பற்றிய காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் அப்படி போய் கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அப்படி கடந்து போனோன்னா, தெருக்கள் வழியாக கடந்து போனோன்னா நகை கடையில் கூட்டம் நிரம்பி வழியுது. பொன்னையும் பொருளையும் தேடுகிற ஒரு கூட்டம். அந்த நடுவில் யாரையும் நம்ம பார்க்க முடியும்? பரிசுத்த நகரத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தையும் பார்க்க முடியும். ஆசை அடங்கலை. இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த மோகம் பற்றி எரியுது. கர்த்தர் சொல்றார், கண்ணீரிட்டாலே அவங்களுக்காக கதறி ஜெபி, அவங்களுக்காக மன்றாடு, அவங்களுக்காக உன் உள்ளத்தை ஊற்று. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க மறந்துடாத. உன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடு. இரக்கத்துக்காக கெஞ்சி, ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி. ஏனென்றால் இந்த பொல்லாத உலகத்தில் அந்த பிள்ளைகள் எந்த கண்ணியில் சிக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாது. மகனே, மகளே, உனக்கு தெரியாதே. உன் உள்ளத்தை விட்டு ஜெபிக்க ஆரம்பி. உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக மன்றாடு, உன் மனைவிக்காக மன்றாடுகிற கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஐயா.
இந்த கடைசி நாட்கள்ல சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எருசலேம் ஆவிக்குரிய சபைகள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? பாவம் ஊடுருவி கொண்டிருக்கிறது. மாமிசத்துக்குரியவங்க சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவனும் கெட்டு போறான், சீரழிறான், மற்றவங்களையும் சீரழிக்க செய்யறான். அவனும் பாவத்தை தொட்டு தீட்டடைகிறான். பரிசுத்தமான ஒரு கூட்டத்தையும் இழுத்து கொள்றான், தன் பக்கமா இழுத்து கொள்றான். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மகனே, மகளே, உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபி. மன்றாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனது அந்த இடத்துல. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க, வீட்டில் தேடு மகளே. தேவ சமூகத்தை தேடுறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்களா? தேவ சமூகத்தை தேடுற ஒருத்தர் இருக்கிறாங்களா? ஒரே ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை தேடினான், உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தா, அங்கே மாற்றத்தை நான் உண்டு பண்ணுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அது கூட இல்லாத ஒரு நிலையா. ஏன்னா அப்பா ஒரு பக்கம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாரு, அம்மா ஒரு பக்கம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க, பையன் வேற பக்கம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. எல்லா பக்கமும் பாவம். பொண்ணு வேற பக்கம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறா. இரண்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். 2 வேஷம். சபைக்கு வரும்பொழுது ஆவிக்குரியவன், ஆனால் வெளியே போனால் முற்றிலும் மாமிசத்துக்குரிய காரியத்தையே தேடுகிற ஒரு கூட்டம், மாமிசத்துக்குரிய காரியத்தையே செய்கிற ஒரு கூட்டம். ஆனால் சபைக்கு வந்தவுடன் தீட்டுப்படாத ஜனங்களைப் போல தேவ சமூகத்துக்கு வருவது. கர்த்தர் சொல்லுகிறார், மறைவில் போய் அழு, அவங்களுக்காக கண்ணீர் வடித்து அழு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்கள் கண்களில் சில பேரை நீங்கள் பார்க்குறீங்களே, எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? சட்டு நீங்கள் பார்க்குறீங்க, சில பேரை தகாத ஒரு காரியத்தை செய்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது பார்க்குற இந்த சமயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க. நான் சபையில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், சபையின் ஆராதனை வேலையில் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிந்து பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். அப்படியும் யாரோ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு வைக்கும். அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்க, அவன் செல்ஃபோன் பார்க்குறான், அந்த பொண்ணு செல்ஃபோன் பார்க்குறான். கண்டிக்கிறீங்களா நேரா? அது வேற. ஆனால் கர்த்தர் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டும், இவ்வளவு கர்த்தர் பாவத்தை குறித்து கண்டித்து பேசி தன் வார்த்தையின் ஆழங்களை உணர்த்தி காட்டியும் துணிகரம் கொண்டு இப்படி ஒரு கூட்டம் போதேன்னு சொல்லி அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எரேமியாவின் கண்கள் இதெல்லாம் காட்டுனது எதுக்காக? எரேமியா கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காக, தன் ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும் என்பதற்காக. மகனே, மகளே, உன் குடும்பத்துடைய நிலையை கர்த்தர் உனக்கு காட்டுறார். எதுக்காக தெரியுமா? நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ அவர்களுக்காக தேவ சமூகத்தை உறுதியாய் தேட வேண்டும் என்பதற்காகத்தான். அருமையான பெற்றோர்களே, சற்று நிதானித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை நடப்பிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டா? ஏன் ஜெபிக்கிறதில்ல தெரியுமா? ஏன்னா நீங்களும் அவங்களோட பங்காளிகளாக இருக்கிறீங்க. அவங்க என்ன பாவத்தை செய்கிறாங்களோ அதே பாவத்தில் நீங்களும் பிணையாளிகளாக நிற்கிறீங்க. கீழ்ப்படியாமை தேவ ஜனங்களுக்குள் பெருகி வந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2வது நிருபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்து அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும்.
எது மேலே பிரியம் இருக்கும் அவங்களுக்கு? எது மேலே பிரியம் இருக்கும்? பணத்து மேலே அதிகப்படியான பிரியம் இருக்கும். இதை நம்ம ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு தான் அப்படிப்பட்ட பிரியங்கள் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்கிற கூட்டத்துக்குள்ள பயங்கரமான பண ஆசை நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பண ஆசை, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏங்குகிற ஊழியக்காரனை நம்ம பார்க்க முடியும். அதற்காகவே சிறப்பு திட்டங்களை கொண்டு வரான். கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து ஜனங்கள்ட்ட இருந்து ஒரு வசூலை வாங்கி கொண்டு பண ஆசை. தொடர்ந்து வாசிங்க. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். பிள்ளைகளே கவனித்து பாருங்க. உங்க பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கும் பொழுது கீழ்ப்படுகிறீங்களா? அப்பா அப்படி அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாருன்னா கையை பிடிக்கிறான் பையன். இப்போ நீ என்ன அடிக்கிறதுன்னு கேட்குறான். அம்மா அப்படி அடிக்கும்பொழுது கையை பிடிக்கிறா பொண்ணு, பையன் கையை பிடிக்க. நீ என்ன கண்டிக்கிறது? நீயே உனக்குள்ள உணர்ந்துகொள். இது கடைசி காலன்றதுக்கு உன்னையே கர்த்தர் ஒரு அடையாளமாக நிறுத்துறாரு. தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை காணப்படும். அடுத்து வாசிங்க. நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்த நகரத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? பரிசுத்தம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். வாசியுங்கள். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அப்படியே பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. 4வது வசனத்தில் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். துணிகரம் தேவ ஜனங்களுக்குள்ள என்ன காணப்படும்? துணிகரம். கர்த்தருடைய வார்த்தை அவங்களோடு கூட தெளிவாக பேசியிருந்தாலும் துணிந்து கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் முழங்கால்கள் தேவ சமூகத்திலே முடங்கட்டும், கண்ணீர் வடித்து ஜெபி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். இந்த ஒரு கூட்டத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவரோடு கூட இணைந்து ஜெபித்த மற்றும் ஒரு கூட்டம், எசேக்கியேலோடு கூட இணைந்து ஜெபித்த ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு மகிமையான ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார் பாருங்க. சிறையிருப்பின் நடுவில் ஜெபித்த ஒரு மனிதன், விசேஷமான ஒரு மனிதன். புத்தகத்தின் பெயரை சொல்லும்போது அவர் யாருன்னு சொல்லிடுவீங்க. தானியேலின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தை அப்படியே வாசித்து பாருங்க. தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை நீங்க பார்க்கலாம். தானியேலுக்கு எண்ணற்ற எதிரிகள், எண்ணற்ற பிரச்சனைகள், பாபிலோன் தேசத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள், திரும்பின பக்கம்லாம் எதிரிகள் சுற்றி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதன் தனக்காக ஜெபிக்கல, தன் ஜனத்துக்காக ஜெபிக்கிறார். அந்த உபவாசம் சுயநலமான ஒரு உபவாசம் இல்லை. ஆண்டவரே, மீண்டும் எருசலேம் கட்டப்பட வேண்டும், மீண்டும் என் ஜனங்கள் உமக்குள்ளாய் நெருங்கி வர வேண்டும், என் ஜனங்கள் உணர்த்தப்பட வேண்டும், என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தை ஊற்றி அந்த இடத்துல ஜெபிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். மகனே மகளே, இன்றைக்கி சாட்சியற்ற வாழ்க்கையை நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்? எத்தனை பேர் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க வாழ்க்கையிலெல்லாம் துணிகரத்தை நம்ம பார்க்குறோம்ல. எதுக்காக கர்த்தர் உனக்கு காட்டுறாரு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு காட்டுறாரு தெரியுமா? நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் அவர்களுக்காக, நீ கண்ணீர் வடித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்கிறது என்ன? பல பேர் அதை பார்த்த உடனே 10 பேர்கிட்ட போய் பரப்பிடுவாங்க. அவன் இதை பண்ணா அப்படியே சொல்லி பரப்பி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு சுட்டி காட்டுறது எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை திடீர்னு உனக்கு வெளிப்படுதே. ஏதோ ஒரு இடத்துல எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஆனால் உன் கண்ணில் மாட்டியிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்காக நீ கண்ணீர் வடிக்கணும். பெற்றோர்களே, உங்கள் உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டா? உள்ளத்தூட்டி ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு தூங்குறதுக்கே பல பேருக்கு நேரம் பத்தலை, பொழுதுபோக்குக்கே நேரம் பத்தலை, இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கே நேரம் பத்தலை, அவங்களுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் பத்தலை, 4 பேரை குறை சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு நேரம் பத்தலை. எப்படி ஜெபிக்க முடியும்?
என் ஆண்டவருடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா? மன்றாட்டு வீரர்கள் எதிர்பார்க்கிறார். தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனா மந்தையை பார்க்கும் பொழுது கூடாரங்களை நான் பார்க்கிறேன். அந்த கூடாரங்கள் ஒவ்வொரு கூடாரத்திலையும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை பார்த்து ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் வடிப்பான். நானும் மனம் திறந்து பேசுகிறேன், சபையாரோடு பேசுகிறேன். ஒரு பக்கத்தில் தேவ ஜனங்கள் உருவாக்கப்படுவதை என் கண்கள் கண்டு பூரிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கத்தில் துணிகரம் கொண்டு துளி அளவும் மாற்றம் இல்லாமல் இருமாப்பு நிறைந்தவர்களா, அகந்த நிறைந்தவர்களா, அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்படுகிறது. அதிகமாக நான் அசைக்கப்படுகிறேன். என் தனிப்பட்ட ஜெபத்தில் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறேன். எதுக்கு தெரியுமா? மந்தையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நான் என் வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டில் நடைபெறுகிற காரியம் எனக்கு தெரியும். சபைக்கு நான் வரும்பொழுது தான் உங்களை பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். வார நாட்களில் அவங்க எதை தேடுறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எவ்வளோ நேரம் செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க செய்கிற வேலைலாம் என்ன, வீட்டில் உங்கள் மனைவி என்ன செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு அவள் எழுந்திருக்கிறா, பிள்ளைகளை பராமரிக்கிறாளா, குடும்பத்தை பராமரிக்கிறாளா, இல்லை சோம்பலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாளா, எந்த பொறுப்புமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாளா. ஆனால் சபையில் வார்த்தை வெளிப்படுது. இவ்வளவு கேட்டு ஏன் அவளுக்குள்ள இன்னும் கூட ஒரு இம்மி அளவு கூட மாற்றம் வரல? உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் மனைவிக்காக ஜெபி. கணவனை பார்க்குறீங்களே, கர்த்தர் எவ்வளவு சுட்டி காட்டுறாரு. இதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இடைப்படுறாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு கால் மேலே காலை போட்டுக்கின்னு முன்னாடிக்கும் அந்த அதை தானே பார்த்துன்னு இருக்கிறாரு. அதை தானே செல்ஃபோனில் வச்சு நோண்டிகிட்டே இருக்கிறாரு. பார்க்குறல்ல மகளே, உள்ளத்தை ஊற்றி ஜெபி. உன் கணவனுக்காக உள்ளத்தை ஊற்றி ஜெபி. உன் பிள்ளைகளுடைய அக்கிரம் நிறைந்த வாழ்க்கையை நீ பார்க்குறல்ல, உங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளைங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி வெளியில் போகிறாங்கன்னா யார்கிட்ட பேச போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்காது. தூரத்துலேருந்து பார்க்குற எனக்கே தெரியும் பொழுது உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உங்கள் பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, யாரோடு கூட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, எல்லாம் டாப் டு பாட்டம் தெரியும். தெரிந்த ஏன் ஜெபிக்காமல் இருக்கிற? தெரிந்த ஏன் கண்ணீர் வடிக்காமல் இருக்கிற? உன் பிள்ளைகளுக்காக மன்றாடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் அதுதான். மகனே மகளே, என்னோடு கூட அழுகிற ஒரு கூட்டம் எனக்கு வேண்டும். என்னோடு கூட மன்றாடுகிற ஒரு கூட்டம் எனக்கு வேண்டும். என்னோடு கூட எருசலேமின் சுகவாழ்வு மீண்டும் துளிர்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எனக்கு வேண்டும். ஒரு கூட்டம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்படியே நான் முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். மகனே மகளே, இந்த பிரசங்கமாக கேட்டுட்டு போயிடாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்படுறார். இன்றைக்கு நீ கண்ணீர் வடிக்க துவங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். இன்றையிலிருந்து நீ கண்ணீர் வடித்து உன் குடும்பத்துக்காக ஜெபி. உன் கணவனுக்காக ஜெபி, உன் மனைவிக்காக ஜெபி. மகனே மகளே, இது நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறதுக்கு நான் என்னைக்குமே வரதில்லை. நான் வரதில்லை. என் ஆண்டவர் நினைக்கிற மாற்றம் அவருடைய சேனைக்குள்ள, அவருடைய பாளையத்துக்குள்ள ஏற்படணும். இதுதான் என்னுடைய ஏக்கம், இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய ஜெபம். என் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை ஜனங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். மகனே மகளே, நீ கர்த்தருடைய ஆவியானவர் நோடு கூட இடைப்படுகிறார். ஒவ்வொரு முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உள்ளத்தை ஊற்றி ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். மகனே மகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. எல்லாருமே முழங்கால் படிடுங்க. வேற எந்த காரியங்களும் வேண்டாம். லைவ் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் ஆகுதா, பரவாயில்ல, விட்டுருங்க. முழங்கால் படிடுங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். மகனே மகளே, இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டோடைய சன்னிதானத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபத்தை எடுங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய நிலை உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் அண்ணனுடைய நிலை தெரியல, உங்கள் அக்காவுடைய நிலை தெரியல, உங்கள் சகோதர சகோதரிகள் எதை தேடுறாங்களோ உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எதை தேடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ முறை உங்களோடு கூட பேசியும் இடைப்பட்டோம், உங்களோடு கூட குறுக்கிட்டோம், துணிந்து போய் அக்கிரமத்தை நடப்பித்தது உங்களுக்கு தெரியல, துணிகரம் கொண்டு காரியங்கள் செய்தது உங்களுக்கு தெரியல. மகனே மகளே, உள்ளத்தை ஊற்றி ஆண்டோடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் மாற மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், மனம் மாற மாந்த நீ அல்ல மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். உள்ளத்தை ஊற்றி ஜெபி மகனே. கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உன் குடும்பத்துக்காக அழு மகனே, உன் குடும்பத்துக்காக அழு மகளே. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னார் என் ஆண்டவர். சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கொள்ளையடிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அது தெரியல, தாங்க போகிறது தாறுமாறான வழின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. பிசாசின் மயக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்க, பரிசுத்த நகரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் பாவத்தை துணிகர கொண்டு செய்கிற ஒரு கூட்டம், அக்கிரமத்தை துணிகர கொண்டு செய்கிற ஒரு கூட்டம். எத்தனை பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமற்ற அருவருப்பான படங்களை பார்க்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் தவறான கள்ள தொடர்புகளில் இருக்கிறாங்க. சரீரத்தை எத்தனை பேர் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கள்ள காரியங்களில் எத்தனை பிள்ளைகள் ஈடுபடுகிறாங்க. உள்ளத்தை ஊற்று, உள்ளத்தை ஊற்று. உன் குடும்பத்துக்காக மன்றாடு, உன் குடும்பத்துக்காக மன்றாடு, உன் கணவனுக்காக மன்றாடு, உன் மனைவிக்காக மன்றாடு, உன் பிள்ளைகளுக்காக மன்றாடு, உன் பெற்றோர்களுக்காக மன்றாடு, மன்றாடு, மன்றாடு. உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் எனதுள் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. கர்த்தருடைய ஊழியக்காரனா என் மந்தைக்காக நான் அழுகிறேன், என் ஜனங்களுக்காக நான் அழுகிறேன். நீர் வார்த்தையில் இவ்வளவு இடைப்பட்டோம், இவ்வளவு அவர்களோடு கூட பேசியும் வார்த்தையை கொண்டு வருகிற எனக்குள்ளேயே என் உள்ளமே எவ்வளவு உடைக்கப்படும். வார்த்தை கொடுக்கிற கர்த்தர் எவ்வளவு உடைக்கப்படுவார் யோசித்துப்பார் மகனே, யோசித்துப்பார் மகளே.
ஒரு சனம் பொழுதுல நீ வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாவத்தை நோக்கி நீ ஓடலாம் மகனே, ஓடலாம் மகளே. ஆனால் அந்த இடத்துல உனக்கு கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரே, தன் ரத்தத்தை ஊற்றி உன்னை விலைக்கு வாங்கின கர்த்தரை நீ என்னவாய் நேசிக்கிறாய்? யோசித்து பார் மகனே. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசலன்னு உன்னால சொல்ல முடியுமா? உன் அந்தரங்க வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தெள்ள தெளிவாய் பேசவில்லை என்று சொல்லி உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது ஐயா, முடியாது ஐயா. என் ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரம் ஒவ்வொரு முறையும் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறதே கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். ஆனா எத்தனையோ பேர் துணிகரம் 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 சன பொழுதுல கர்த்தருடைய வார்த்தை அப்படி தூக்கி எறிந்துட்டு துணிந்து போய் அசுத்தத்தை தொட்டு கொண்டிருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ எருசலேம் நகரம் முழுவதும் ஊடுருவி போய் அதில் செய்யப்படுகிற அக்கிரமங்கள் நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுகிற கூட்டத்தின் நெற்றியிலே அடையாளமிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அடையாளமிட்ட அந்த ஜனங்கள் தான் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருக்கு தேவை. மன்றாட்டு வீரர்களின் ஆண்டவருக்கு தேவை. மறைவில் மந்தைக்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டம் தான் கர்த்தருக்கு தேவை. கரங்கள் வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் மகனே மகளே ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் குடும்பத்தை கைவிட்டுறாதீங்க, என் பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க, என் மகனை கைவிட்டுறாதீங்க, என் மகளை கைவிட்டுறாதீங்க, என் கணவனை கைவிட்டுறாதீங்க, என் மனைவியை கைவிட்டுறாதீங்க, என் பெற்றோர்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, என் மந்தையை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீடிடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதம் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணு மகனே, ஜெபம் பண்ணு மகனே. உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தருடைய மந்தைக்காக ஜெபம் பண்ணேன். கூடாரத்தில் காணப்படுகிற அலங்கோலங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணேன். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருகிற ஜனங்கள் பரிசுத்த ஜனங்களாய் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை ஏறடு, ஜெபத்தை ஏறடு. கர்த்தர் பாளையத்தை பரிசுத்தப்படுத்தட்டும், உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தட்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தட்டும், உன் வீட்டை என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்படுகிறார். இன்றைக்கு நீ ஜெபிக்கிற அந்த மன்றாட்டு இன்றோடு கூட நின்று விடக்கூடாது. எரேமியாவை போல சிறைப்பட்ட ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிற அந்த சமயத்தில் கூட கண்ணீர் வடித்துக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே போகிறார். அவருக்கு தெரியும், இத்தனை நாள் நான் ஏறெடுத்த ஜெபம் வீணாக போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் ஜெபிக்கிறத நிறுத்தலை, ஜெபிக்கிறத நிறுத்தலை, ஜெபிக்கிறத நிறுத்தலை. நிறுத்திடாத. உன் குடும்பத்துக்காக மன்றாடுவதை நிறுத்திடாத. உன் சபைக்காக மன்றாடுவதை நிறுத்திடாத. கடைசி நாட்களில் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடாத, நிறுத்திடாத. அப்படி அமருங்கள், அப்படி அமருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மன்றாட்டு வீரர்கள் செய்த ஜபத்தோடு கூட அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து கடந்த நாட்களில் கூட நாம் தியானித்தோம்.
மன்றாட்டு வீரர்கள் எரேமியா தீர்க்கதரிசி மற்றும் அவரோடு கூட இணைந்து செயல்பட்ட ஜனங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரோடு கூட இணைந்து செயல்பட்ட தேவ ஜனங்கள், தானியேல் தீர்க்கதரிசி அவரோடு கூட எழும்பின ஒரு கூட்டம் என்று சொல்லி கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார். நீ மன்றாடுகிறாய் என்று சொன்னால், உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறாய் என்று சொன்னால், அதோடு கூட மற்றும் ஒரு காரியத்தை மறக்காமல் செய்ய வேண்டியது அவசியம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 22வது அதிகாரத்தில், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசியுங்கள். இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டு. மன்றாடுகிறாய் என்று சொன்னா அருவருப்பை சுட்டி காட்டு. உன் கணவனுக்காக ஜெபிக்கிறனா ஜெபிக்கிறத நிறுத்திடாத, சுட்டி காட்டு. ஏன் இப்படி செய்றீங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை? மனைவிக்கு ஜெபிக்கிறா என்று சொன்னா மனைவிட்ட சொல்லு, ஏன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அந்த காரியத்தை செய்யற? சுட்டி காட்டுங்க. மன்றாடுகிறாய் என்று சொன்னால், பரிந்து பேசுகிறாய் என்று சொன்னால், கெஞ்சி ஜெபிக்கிறாய் என்று சொன்னால், உள்ளத்தை ஊற்றி நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னா சுட்டி காட்ட தவறிடாத. பாவத்தை சுட்டி காட்டணும், அக்கிரமத்தை சுட்டி காட்டணும், கண்டிக்கணும், பிள்ளைகளை கண்டிக்கணும், கணவனை கண்டிக்கணும். அந்த இடத்துல பரிசுத்த நகரத்துக்கு வந்துவிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? மனைவியை கண்டிக்கணும். ஒருவேளை அது அன்பா கண்டிக்கிறதா இருக்கலாம், சில சமயத்துல கடிந்து கொண்டு செய்கிற காரியமா இருக்கலாம். ஆனா கண்டிக்காம நிறுத்திராத மகனே, நிறுத்திராத. ஏலி கண்டிக்க தவறினதனால்தான் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா மாறி போனாங்க. கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்படுகிறது பாருங்கள். சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் சீர்படுதல் அவசியம். சிறையிருப்பு மாறணும்னா சீர்பட வேண்டும். சீர்படுதல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சீர்கேடுகள் சுட்டி காட்டப்படணும். சீர்கேடுகளை கர்த்தர் சுட்டி காட்ட சொல்றார். சிறையிருப்பு மாறணும்னா அங்க சீர்படணும். சீர்படுதல் நடக்கணும்னா அந்த சீர்கேடுகளை சுட்டி காட்டணும். இந்த சீர்கேடை மாற்று, இந்த சீர்செய், இந்த காரியத்தை சரி பண்ணேன், அது சரி செய்தாதான் காரியங்கள் மாறும் சொல்லி சுட்டி காட்டணும். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் பாருங்கள். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் அந்த வசனத்தில் பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்ம அனைவரும் இணைந்து அதை வாசிக்கலாமா? ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 1 வசனத்தை அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பக்கம் 1053, பக்கம் 1053 7வது அதிகாரத்தில் 1 வசனத்தை, அந்த முதல் பகுதியை மாத்திரம் அப்படி வாசித்து அப்படி நிறுத்துவோம். அத்தனை பேரை இணைந்து வாசிப்போம் பாருங்க. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் என் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது, அதாவது அவங்க நிந்திக்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, அங்கே அவங்கள புகழ்ச்சியும் கீர்த்தியுமா மாற்ற நான் விரும்புகிற அந்த சமயத்தில், அவங்கள குணமாக்குகிற அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்கள். இணைந்த அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். மீண்டும் ஆரம்பத்தில் இருந்தே, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். என்ன சொல்கிறார் கர்த்தர்? என்ன சொல்கிறாரு? அக்கிரமத்தை சுட்டி காட்டுவேன் அப்படின்ற. அக்கிரமத்தை சீர் செய்யாம சிறையிருப்பு மாறாது. அக்கிரமம் சீர் செய்யப்படலனா சிறையிருப்பு மாறாது. நான் என் ஜனங்களை குணமாக்க விரும்புகிற அந்த சமயத்தில், சிறையிருப்பு மாற்றுகிற அந்த வேலையில் கர்த்தர் சொல்லிட்டார், தெளிவாக சொல்றார். எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் என்ன பண்ணும்? வெளிப்படுத்தப்படும். நான் வெளியில் கொண்டு வருவேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சுட்டி காட்டு. ஏன் இப்படி செய்கிற? இது தகாத காரியம் இல்லையா? இது அருவருப்பான காரியம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா? சுட்டி காட்டணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். சுட்டி காட்டும் பொழுது அங்கு கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பித்தார் பாருங்க. மகனே, மகளே, உன் குடும்பத்துக்காக நீ வடிக்கிற கண்ணீர் வீணா போயிடாது.
உன் பிள்ளைகளுக்காக நீ வடிக்கிற கண்ணீர், உன் கணவன் மனைவி உன் உற்றாருக்காக நீ வடிக்கிற கண்ணீர் வீணா போயிடாது, வீணா போயிடாது. எரேமியாவின் கண்ணீர் வீணா போனது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஊழியத்தை தொடங்கும் போது அழுத, என்ன மாற்றம் ஏற்பட்டது? உன் கண்ணுக்கு நேராகவே சிறையிருப்புக்கு போனாங்க, உன் ஜெபம் வீணாக போயிடுச்சு ஐயா சொல்லியிருப்பாங்க. சிறையிருப்புக்கு போகும்போது ஜெபித்து கொண்டே போகிறார். அன்னைக்கு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, இப்போ ஜெபம் பண்ணி கேட்க போகிறாரா? ஆனால் அந்த மனிதன் நிற்கல, தொடர்ந்து ஜெபிக்கிறார், ஜெபித்து கொண்டே போகிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் துளிகளுக்கும் கர்த்தர் பதில் தருவார், பதில் தருவார். அக்கிரமத்தை கண்டு நீ கண்ணீர் வடிக்கிறல்ல, அது கர்த்தர் பதில் தருவார். எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அது தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுகிறது பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம், செய்கிற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். ஐயோ, எங்க கர்த்தரை விட்டுட்டு நாங்க இப்படி போயிட்டோமே, கர்த்தருக்கு பிரியலாதது இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லி இந்த மன்றாட்டு வீரர்கள் தங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்த அந்த ஜெபம் அங்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்குமா, சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்க உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. இப்படி கர்த்தருக்கு பிரியலாததை செய்தோமே, தாறுமாறான வழிகளில் போனோமே, எங்களை மன்னிய ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்களாம். உன் மகன் ஜெபிக்கிற சத்தம் உனக்கு கேட்கும், உன் மகன் ஜெபிக்கிற சத்தம் உனக்கு கேட்கும். உன் கணவன் மனைவி உன் கண்களுக்கு நேராக யார் அக்கிரமத்தை நடப்பித்தாங்களோ அவங்களுடைய மனம் திரும்புதலின் அழுகையின் சத்தம் உன் காதுகளில் கேட்கும். கேட்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம், என்ன செய்கிறார்களா? விண்ணப்பம் செய்கிற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். உயர்ந்த ஸ்தானங்கள்ல வந்து அழுகுறாங்களாம், தங்களை வேறு பிரித்து கொண்டு வந்து அழுகுறாங்களாம். இப்படி எல்லாம் அக்கிரமம் செய்தையா. அந்த மனம் திரும்புதலுக்கு பின்பாக எண்ணற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுடைய அர்ப்பணிப்பு காணப்படுகிறது. மகனே, மகளே, இன்றைக்கி உன் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பெரிதான கிருபை. அடுத்து, திரை மறைவில் உனக்காக கண்ணீர் வடித்து அழுதவர்கள், உனக்காக தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தவர்கள், உனக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய ஆழமான அர்ப்பணிப்பு மறைந்திருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதே. தேவனுடைய கிருபை, பெரிய இரக்கம். அந்த கிருபை உனக்கு கிடைத்ததற்கு அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அதோடு கூட உனக்காக கண்ணீர் வடிக்கிற உன் பெற்றோர், உனக்காக கண்ணீர் வடிக்கிற உன் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், உன்னுடைய மேலான ஜெபம், அர்ப்பணிப்பு, அதெல்லாம் உன் குடும்பத்தில் கிரியை செய்கிறதுன்ற மறந்துடாதே. எரேமியாவின் கண்ணீர், எசேக்கியேலின் கண்ணீர், தானியேலின் கண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், அழுது கொண்டு விண்ணப்பம் பண்றான், தன் அக்கிரமத்தின் மீது தேவ சன்னிதானத்தை தேடுறான், ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு கதறாங்க. உயர்ந்த ஸ்தானங்களில் அந்த சத்தம் கேட்கிறதா. அப்பொழுது கர்த்தர் சிறையிருப்பு திருப்பினார். வெட்கப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல அவர்களை யாராய் மாற்றினார் கர்த்தர்? புகழ்ச்சியாய், கீர்த்தியாய் கர்த்தர் மாற்றினார். மகனே, மகளே, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நீ தலகுனிந்து போன இடத்துல கர்த்தர் நீ தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான காரியத்தை செய்வார், நிச்சயமாக செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாய் எழும்பி கர்த்தருடைய காரியத்தை செய்ய ஆரம்பி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். அப்படி நம்ம எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்த வார்த்தை